நேரிட்டால் இந்த மோதிரத்தை நீ அவரிடத்துல கொடு அப்படின்னு ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயதுன்னு அதுதான் காட்டுற ஆஞ்சநேயர். ராமநாமம் பொறிக்கப்பட்டதான அந்த மோதிரத்தை சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் ஆஞ்சநேயன் கையில கொடுக்கிறார். ஆஞ்சநேயன் அந்த கண்ணுல ஒத்திட்டு பத்திரத்துல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறார். எல்லாரும் கிளம்பி போயிட்டே இருக்கா. தெற்கு திசையை நோக்கி போறா. செய்தியை பார்க்கணுங்கிற எண்ணம் தூக்கிட்டு வந்து எங்க கொண்டு வந்து இறக்கி விடுறான்னா சுக்ரீவனுடைய குகைக்கு முன்னாடி இறக்கி விட்டு சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஒரு நட்பு ஏற்படுத்தி கொடுக்கிறான் ஆஞ்சநேயர். அக்னி சாட்சியான ஒரு நட்பு, அந்த நட்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுக்கப்புறமா அந்த ராஜ்யத்தை கிஷ்கிந்தா ராஜ்யத்தை வாலியை வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு முடிசூட்டி வைக்கிறார் சக்கரவர்த்தி திருமகனான ஆஞ்சநேயர். ஜனக ஆத்மஜாயை ஜனகமுடியதான பெண்ணு சீதா பிராட்டிக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு குருநாதர் சொல்லுவார். ஜனக ஆத்ம பிரயோகம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அம்மா பிராட்டி சீதம்மா நீங்க எங்க இருக்கேன்னு தெரியலையே, நீங்க எப்படி ஜனகனுக்கு நான் இங்க இருக்கேன்னு காண்பிச்சுட்டு அந்த ஜனகர் இடத்துல போனீங்களோ அதே மாதிரி நீங்க எங்க இருக்கேன்னு எனக்கு காமிக்கும், எனக்கு காமிக்கணும்னு உள்ள அர்த்தம் அப்படின்னு தானிப்பார். நீங்கள் இழந்த சீதையை நான் என்னுடைய சைனியங்களோட கூட நான் தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சைனியங்கள்லாம் வரவழைத்து 4 திக்குலையும் அனுப்புறான். வானவர்கள்லாம் கூட்டங்கள். அப்ப தெற்கு திக்கில் இருக்கக்கூடியது முக்கியமான திக்காக கருதப்படுது. அதுல பொறுக்கி எடுத்ததான வானவர்களை அப்படி எடுத்து அப்படி அனுப்புறான் சுக்ரீவன். அதுல ஜாம்பவான் அங்கதன் போன்ற வானவர்கள் நம்முடையதான மகாவீரனான ஸ்ரீ ஆஞ்சநேயன் வாழ்லாம் தெற்கு திக்கில் புறப்பட போறான் சீதையை தேடிட்டு வருது. அப்போ ராமனுக்கு தோணித்து ஆஞ்சநேயனை அழைச்சு, ஆஞ்சநேயா யாரை கொண்டு இந்த காரியம் நடக்க போகுது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கார். அப்ப ஜாம்பவான் ஆஞ்சநேயனுக்கு ஞாபகப்படுத்துற, அப்பா நீ பலவான் ஆஞ்சநேயா, உன்னுடைய மகிமை உனக்கு தெரியாது, நீ பால பருவத்திலேயே தேவதைகளுடைய அனுகிரகத்தை பெற்றவன். சாட்சாத்தான என்ன சூரிய பகவானிடத்தில் வித்தை கத்துக்கணும்னு நினைச்சார் ஆஞ்சநேயர். சூரியனிடத்துல கேட்டார், நான் உன்னிடத்துல வித்தை கத்துக்கணும்னு நான் வந்திருக்கேன், எனக்கு எல்லா வித்தியும் சர்வ வித்தியும் சொல்லிக் கொடுத்துருக்கோம், நீங்க எனக்கு ஆசானாக இருக்கணும், ஆசிரியராக இருக்கணும், ஆச்சாரியனாக இருக்கணும்னு கேட்டார். சூரியன் சொன்ன, நான் மூவிங்லேயே இருப்பேன், எப்போதும் நான் போயிட்டே இருப்பேனப்பா, தகிக்கக்கூடிய அக்னி நீ எப்படி இந்த இடத்துல கத்துப்ப அப்படின்னு உடனே நீங்க கத்துக்கிறேன்னு சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன்னு. சரி சொல்லிக் கொடுக்குறேன்னு உடனே சூரியனுக்கு அபிமுகமாக முன்னாடி நின்று ஆஞ்சநேயன் வெற்றியை கிரகிச்சுட்டே சூரியன் இப்படி வந்துட்டே இருக்கிறன்னா இவர் வெற்றியை கிரகிச்சுட்டு இப்படியே பின்பக்கமாக போயிட்டே இருப்பார். சூரியன் முன்னாடி ஒழிச்சுட்டே இருப்பார், அப்படி வருவார். அப்படி வெற்றியை கத்துட்டவர் நவவியாக்கரண பண்டிதன்னு ஒரு திருநாமம் உண்டு நம்முடைய ஆஞ்சநேயர். அர்ச்சனையிலேயே சொல்லுவா, நவவியாக்கரண பண்டிதாய நமஹ, அப்படி வியாக்கரணங்கள்லாம் கத்துவர். ராமனே ஆஞ்சநேயனை எப்பேற்பட்ட வார்த்தைகள்லாம் பேசலாம், எவ்வளவு அத்தியனம் பண்ணியிருக்கார். இந்த ஆஞ்சநேயன் பேச்சை கண்டு சந்தோஷப்பட்டவன் ராமன். இளையபெருமான் சொல்றார், நான் ருக்வேத விநீதஸ்ய நான் எதிர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷா சக்கியமேகம் பிரபாடினும். ரிக்வேதம் கற்றவனாக இருந்தால்தான் இப்படி இவன் பேச முடியும். விநீதனாக பேசுகிறான் ஆஞ்சநேயன், அதான் ரிக்வேத கற்றவன் தோன்றது. நான் எதிர்வேத தாரிணா, தாரணா சக்தி, நல்ல ஞாபக சக்தி இருக்கு இந்த ஆஞ்சநேயனுக்கு. பேசும்போது அவளுக்கு தெரியுது. அதனால எதிர்வேதம் கற்றிருந்தால்தான் அந்த தாரணா சக்தி இருக்கும். அதனால எதிர்வேதமும் இவர் கற்றிருப்பார்னு தோன்றதுங்கிறதான் ராமவீரன். நான் சமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதும், நான் சமவேத விதுஷா, சாமவேதம் இனிமையா பேசுறது, மதுரமா பேசுறது. ராமனுக்கு மதுரா பாஷி பூர்வ பாஷி